நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தான்ல டேட்டா ஸ்ட்ரக்சர்ல டூப்பிள்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ டூப்பிள்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டூப்பிள்ஸ்னா பிராக்கெட்குள்ள போடணும், ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள போடுவோம். இது வந்து பரான்தசிஸ்ல போடணும். இப்போ பரான்தசிஸ்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா, இதுவும் வந்து என்ன பண்ணலாம்னா வித் கமாவோட போடணும். கமா ஸ்ட்ரிங்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டீஜர் ஸ்ட்ரிங் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுறோம். கமா 2 கமா 4. இப்போ இதை பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் tu அப்படின்னு சொன்னா அது பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட். இப்போ இதுல வந்து என்ன அப்படின்னா, இதுல ரெண்டு மெத்தட் இருக்கு. என்ன அப்படின்னா கவுண்ட் பண்ணலாம். ஒரு வேல்யூ வந்து அதுல எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். இப்ப tu.count 2 அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த 2ன்றது அந்த டுபிள்ஸ்ல எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். சோ இல்ல 4 அப்படின்னா இது எத்தனை அப்படின்னு கவுண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் ஒரு ஐட்டத்தோட பொசிஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப வெல்கம்ன்றது என்ன பொசிஷன்ல இருக்கு, என்ன இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். சோ அப்ப அது எத்தனாவது பொசிஷன்ல இருக்குன்னா 0 1 2 பொசிஷன்ல இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஒரு டுபிள்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு டுபிள்ஸ் பிராக்கெட்குள்ள போடுறோம். இப்போ 10 12 34 25 67 89 ஸோ அந்த மாதிரி சம்திங் போட்டுரும். இப்போ இது வந்து டூப்பிள்ஸ். இந்த டூப்பிள்ஸ்ல நான் என்ன பண்ணலாம்னா லிஸ்ட் 1 ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் டூப்பிள்ஸ். டூப்பிள்ஸை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு இதுல வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் தான் பண்ண முடியும், கவுண்ட் டு இண்டெக்ஸ் தான். ஸோ அப்போ நம்ம வந்து அதை லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு சம்திங் நமக்கு வேணுங்கிறது எதுவும் செய்யணும்னா செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிஸ்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் list1 dot max of list1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்கிறதுல எது மேக்சிமம் நம்பரோ அதை டிஸ்பிளே பண்ணும். இப்போ 89. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து அதுல இருக்கு. அதே மாதிரி பிரிண்ட் மினிமம் இது வந்து லிஸ்ட்ல உண்டு, பட் டுபிள்ஸ்ல அது கிடையாது. அதே மாதிரி பிரிண்ட் சம். ஸோ அப்போ அதில் உள்ளது எல்லாமே சம் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி சில ஃபங்க்ஷன் வந்து லிஸ்ட்ல உண்டு, பட் டுபிள்ஸ்ல கிடையாது. ஸோ அப்போ வந்து என்னன்னா இதை கன்வெர்ட் பண்ணணும்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் கன்வெர்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இல்லை எனக்கு அது வந்து டுபிள்ஸா மாத்தணும் அப்படின்னா டுபிள் ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லிஸ்ட் 1 வந்து நம்ம மாத்திக்கலாம். இது வந்து டுபிள்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா டுபிள்ஸோட ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்னன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ டுபிள்ஸ்ல வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து கவுண்ட், இன்னொன்று வந்து இண்டெக்ஸ். கவுண்ட்னா என்ன? திஸ் மெத்தட் யூஸ் டு ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் த ஸ்பெசிஃபைடு எலிமெண்ட் அப்பியர் இன் த டுபிள்ஸ். ஸோ இப்போ என்னன்னா இப்போ கவுண்ட் பண்ணோம்னா என்னன்னா இந்த 4ன்றது அந்த எலிமெண்ட்ல எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படின்றத கவுண்ட். பட் இண்டெக்ஸ்னா என்ன? திஸ் மெத்தட் யூஸ் டு ரிட்டர்ன் த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபைடு எலிமெண்ட் இன் த டுபிள். It raises a value or expression if the element is not found. என்னன்னா இந்த எலிமெண்ட் உள்ள இல்லைன்னா அது வந்து எரர் வரும் அப்படின்றது எரர். ஸோ நம்ம இனிமேல் எரர் எப்படி பாக்குறதுன்றதுல நம்ம பார்ப்போம். ஸோ அந்த இருக்கு இல்லையா பிரிண்ட் என்ன எரர் என்ன அப்படின்னா எக்ஸ் இஸ் நாட் இன் டபுள். ஸோ இப்போ அதுல இல்லைன்றது ஒரு எரரா வரும். ஸோ அப்போ அந்த எரர் ட்ரைஸ் பண்றது எப்படின்றத பின்னாடி பார்த்தோம்னா அந்த எரர் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம மெசேஜ் கொடுத்துக்கலாம். இஃப் இட் இஸ் நாட் இன் இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு எரர் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கண்டினியூஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். பட் ஆனா ஆக்சுவலா வந்து என்னன்னா அந்த லைன்ல அது இல்லைன்னா எரர் காமிக்கும். இதுதான் வந்து ஒரு ரூல்ஸ். இப்போ வந்து என்னன்னா நெக்ஸ்ட் வந்து கேக்குறாங்கன்னா ஆட் ஆர் ரிமூவ் பண்ண முடியுமா? ஸோ பண்ண முடியாது. we cannot directly add or remove element from the tuple because it is immutable. இது வந்து immutable அப்படின்னு சொல்றதுனால இது வந்து பண்ண முடியாது. பட் ஆனா நம்ம எப்படி ட்ரை பண்ணலாம்னா we can create a new tuple by comparing the existing one. சப்போஸ் ரெண்டு டுபிள வந்து சம் பண்ணிக்கலாம், அதுதான் பண்ணலாம். ஆனா வந்து ஒரு நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ணுவோம் இல்லையா, லிஸ்ட்ல வந்து அப்பெண்ட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உண்டு. பட் அந்த மாதிரி கான்செப்ட் எதுவுமே இதுல கிடையாது.
ஸோ அதான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்றாங்கன்னா கேன் யூ ஆட் ஆர் ரிமூவ்னா இது வந்து இம்யூட்டபிள். இம்யூட்டபிள்னா என்ன அப்படின்னா எதுவுமே ஆட் ஆர் சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன கன்வெர்ட் டுபிள் டு லிஸ்ட் மாடிஃபை இட்னா அந்த லிஸ்ட் ஃபங்க்ஷன் வழியா பண்ணிக்கலாம். அந்த இப்போ வந்து இப்போ ஏதாவது நம்ம பண்ணணும், அதை மாடிஃபை பண்ணணும், இல்லை அப்பன் பண்ணணும், எடிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு நமக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ரிட்டர்ன் பேக் டு டுபிளா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதான் அந்த இடத்துல நம்ம சொல்றோம். இப்போ என்ன அப்படின்னா ஒரு நம்ம லிஸ்டும் டுபிளும் பார்த்தோம் இல்லையா? அப்ப லிஸ்டுக்கும் டுபிளுக்கும் ஒன்று என்ன டிஃபரன்ஸ் பார்ப்போம். இது வந்து ஆர்டர்டா இருக்கும். மெயின்டைன் a particular order of its element with an index starting from 0. Mutable. Mutableனா என்ன மீனிங்னா we can edit or make changes to the element. Any times வந்து எடிட் பண்ணிக்கலாம். டைனமிக் அப்படின்னா என்ன அப்படின்னா the list can grow or shrink in size dynamic. எனி டைம்ஸ் நம்ம அப்பன் பண்ணிக்கலாம் ஆர் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இந்த லிஸ்ட் வந்து ஒரு டைனமிக் லிஸ்ட். ஸோ அதுதான் இதுல சொல்றது லிஸ்ட் கேன் க்ரோ ஆர் ஷ்ரிங்க் இன் சைஸ் டைனமிக்கலி பிகாஸ் ஆஃப் த மெத்தட் வழியா நம்ம அப்பன் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், பாப் பண்ணிக்கலாம், ரிமூவ் நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த இதுல சப்போர்ட்ஸ் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ். இது வந்து என்னன்னா மல்டிபிள் டேட்டாவை வந்து சப்போர்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி இன்டீஜரா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இது வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல டிக்ளேர் பண்ணுவோம் நம்ம. இப்போ வாட் இஸ் டுபிள்? டுபிளும் ஒரு ஆர்டர்டா இருக்கும். இம்யூட்டபிள்னா என்ன அப்படின்னா நம்மளால வந்து அதை வந்து மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால இது என்னன்னா ஃபாஸ்டர் தன் லிஸ்ட். என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிடுறோம். இப்போ லிஸ்ட் வந்து டைனமிக். சப்போஸ் நம்ம அப்பன் பண்ணா கூடும் ஆர் இன்க்ரீஸ் ஆகும் ஆர் டிக்ரீஸ் ஆகும். பட் இந்த இடத்துல அந்த பாசிபிள் இல்லாதனால இது வந்து ஃபாஸ்டர் தன் லிஸ்ட். அப்புறம் வந்து சப்போர்ட் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ். இது வந்து டிக்ளரேஷன் வந்து எப்படின்னா பராந்தசிஸ் வழியா பண்றோம். இதுதான் லிஸ்டுக்கும் டுபிளுக்கும் உள்ளது. ஸோ டுபிள்னாலும் அப்படிதான் என்ன அப்படின்னா பராந்தசிஸ்குள்ள டிக்ளேர் பண்ணுவோம். அது இன்டீஜரா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இதுல ஒன்லி 2 மெத்தட்ஸ் தான், கவுண்ட் அண்ட் இண்டெக்ஸ். 2 மெத்தட் மட்டும்தான். கவுண்ட்னா என்னன்னா ஒரு வேல்யூ உள்ள ஒரு எலமெண்ட் வந்து அங்க எத்தனை டைம்ஸ் இருக்குன்றத காமிக்கும். சப்போஸ் அது இல்ல அப்படின்னா செய்யறாரு. இண்டெக்ஸ் அந்த மாதிரி தான் வெல்கம் ஒரு வேல்யூ வந்து எந்த பாயிண்ட்ல இருக்கு அப்படின்றத சொல்லும். இதுதான் இண்டெக்ஸ். சப்போஸ் இதுல ஆட் பண்ணணும், டெலிட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் எதுவும் வேணும்னா என்ன பண்ணலாம், அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. டுபிள்ஸ் நம்ம லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி நமக்கு வேணுங்கிறத எல்லாம் செஞ்சுட்டு நம்ம அகைன் என்ன பண்ணணும்னா டுபிளா கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லிஸ்டுக்கும் டுபிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ரேஞ்ச்னு ஒரு மெத்தட் இருக்கு. ரேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா ரேஞ்சோடது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஒரு ஈவன் நம்பர்லாம் நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஃபார் லூப்ல வந்து நம்ம ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to 100 போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ இதில் வந்து ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. ரேஞ்ச்னா என்ன அப்படின்னா ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கணும் 2ன்னு, எண்ட் ஆஃப் த வேல்யூ கொடுக்கணும், ஸ்டாப் ஆஃப் த வேல்யூ 100, பட் ஸ்டெப் வேல்யூ கொடுக்கணும். இது வந்து ரேஞ்ச். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரேஞ்சுன்றது ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம இதை என்ன செய்யலாம்னா லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சை வந்து 2 to 100, 2. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணலாம்னா லிஸ்ட் 2 is equal to லிஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணிட்டு நான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட் 2 கொடுத்தோம்னா எனக்கு வந்து ரேஞ்ச் வந்து இதாகும். ஸோ இப்போ இந்த மாதிரி வருது இல்லையா 2, 4, 6, 8ன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு லிஸ்டா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது அதில் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் வேல்யூ எண்டிங் வேல்யூ கொடுக்குறோம், ஸ்டெப் வேல்யூ கொடுக்குறோம். இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரேஞ்சுன்றது இதாகும். அதை நம்ம ஒரு லிஸ்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். கன்வெர்ட் பண்ணிட்டு லிஸ்ட் பண்ண பிரிண்ட் பண்ணோம்னா இது வந்து 2 to 4 அந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ரேஞ்சுன்றது வந்து ஒரு பைத்தான்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு மெத்தட். இப்போ இந்த ரேஞ்ச் பார்த்தோம். இப்போ ரேஞ்சில் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் 10 நம்பரோட ஸ்கொயர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ அதுக்கு வந்து இந்த ஸ்கொயர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஒன் கம்மா 11. இப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்கொயர்ஸ் டாட் அப்பன் எக்ஸ் டாட் டாட்
print squares. இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா ஸ்கொயர் ஆஃப் த நம்பர் நமக்கு வருது. ஸ்கொயர்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், அதை அப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த இது வருது ஸ்கொயர் டாட் அப்பண்ட். ஸோ இது ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம் ரேஞ்ச் யூஸ் பண்ணி. இப்போ அது மாதிரி நிறைய இருக்குது. சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணணும்னா நம்ம பண்ணலாம். இப்போ வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் என்ன பார்ப்போம்னா, இப்போ டுபிள்ஸில் வந்து இது வந்து அடிஷன் அப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் அப்பன் பண்ண முடியாது, ஆனால் அது வேற மெத்தட்ல நம்ம பண்ணலாம். என்ன அப்படின்னா, இப்போ டுபிள் 3ல வந்து ஒரு 4 நம்பர் வச்சிருக்கோம். அதே மாதிரி 4ல வந்து ஒரு 5 வச்சிருக்கோம். பட் ரெண்டையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சம் பண்ணிக்கலாம். இது வந்து பாசிபிள். பிரிண்ட் டுபிள் 5 ஒரு அடிஷன் தான் பண்ண முடியாது. இந்த லிஸ்ட்ல ஒரு ஐட்டம் ஆட் பண்ண முடியாது. பட் 789. ஸோ இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். என்னன்னா டுபிள்ஸ்ல வந்து போட முடியாது. பட் நம்ம வந்து இப்போ டெலிட்ல வந்து என்ன பண்ணலாம், அதே மாதிரி என்ன பண்ணனா டெல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா டெலிட் பண்ணிக்கலாம். பட் பர்டிகுலர் இதை வந்து டெலிட் பண்ண முடியாது. ஸோ அடிஷன் வந்து ஆட் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா வந்து இப்போ டுபிள் 3லயே 435க்கு அப்புறம் ஒரு 6ன்றதை அப்பன் பண்ண முடியாது. பட் 2 டுபிள்ஸை வந்து ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ டுபிள்ஸ்ல வந்து இது வருது. லிஸ்ட் டுபிள்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து நம்ம இன்னொன்று வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ல அடுத்த இது என்னன்னு பார்க்க போறோம். இது வந்து செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்குது. அதுதான் பார்க்க போறோம். செட் எப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா அது வந்து ஒரு கர்ஸ்லி பிராக்கெட்ல தான் போடணும். யூசிங் செட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது இருக்குது இதுல வந்துட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது எப்படி டிஃபைன் பண்ணணும்னா ஒரு கர்ஸ்லி பிராக்கெட்குள்ள போடணும். அடுத்து அதோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து அன்ஆர்டரா தான் ஸ்டோர் ஆகும். நம்ம போட்டிருக்க ஆர்டர்ல இது ஸ்டோர் ஆகாது. அடுத்தது வந்து அன்இண்டெக்ஸ்ட், இது வந்து எலமெண்ட். ஸோ டூப்ளிகேட் வந்து இதுல வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ மியூட்டபிள்னா என்னன்னா எனி டைம்ஸ் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செட்டு பார்ப்போம். இப்போ வந்து SE is equal to ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் வந்து இது வந்து ஒரு கர்ஸ்லி பிராக்கெட்குள்ள தான் போடணும். இப்போ நான் என்ன பண்றேன் 3 4 5 3 2 1 இப்படின்னு நான் ஒன்று கொடுத்துருக்கேன். பிரிண்ட் SE. இப்போ நான் இந்த மாதிரி நான் ஆர்டர்ல கொடுத்துருக்கிறேன். பட் இது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இது வந்து 1 2 3 5 ஸ்டோர். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது அன்ஆர்டர்டு, அதுவா ஒரு ஆர்டர் எடுத்துக்கும். பிளஸ் நான் 3 வந்து 2 டைம்ஸ் கொடுத்தேன், இது 1 டைம் தான் எடுத்துக்கு. ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன்னா இது நோ டூப்ளிகேட் எலமெண்ட். இது வந்து டூப்ளிகேட் ஈச் டேட்டா எலமெண்ட் இன் செட் இஸ் யூனிக். ஒரு வந்து யூனிக்காக தான் இருக்கும், டூப்ளிகேட் அக்செப்ட் பண்ணாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் செட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஐடிக்கோ ஒரு எம்ப்ளாய்டு ஐடிக்கோ நம்ம யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஏன் அப்படின்னா ஒரு எம்ப்ளாய்டு ஐடி வந்து டூப்ளிகேஷன் வந்து அலோவ் பண்ணக்கூடாது, டூப்ளிகேஷன் இருக்காது. இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்களுக்கு ஒரு ஐடி தான் கொடுப்பாங்க, அந்த ஐடி வேறு யாருக்குமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணுறது செட். ஸோ செட்டில் வந்து எப்படின்னா கர்ஸ்லி ப்ராக்கெட்டில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இன்னொன்று என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு லிஸ்ட்ன்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு லிஸ்ட்டில் வந்து போட்டிருக்கோம் லிஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் எதில் வரும், ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே போடுவோம். இப்போ 5 6 7 8 இதை நம்ம ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். செட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னாலே இது கன்வெர்ட் ஆகிடும். இப்போ ஒரு லிஸ்ட்டோ ஒரு டுப்பிளோ நம்ம செட்டுன்னு சொல்லி அதை வந்து ஒரு செட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட் செட் 1 SE1. ஸோ இதோட ஆர்டர் பாருங்க 4 5 6 7. ஸோ இப்போ ஒரு லிஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி செட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு எலமெண்ட் வந்து எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு செட்டில் 2 டைப் இருக்கு. ஆட்ன்ற வழியாக பண்ணலாம், இல்லை அப்டேட் வழியாக பண்ணலாம். ஸோ ஆட் வழியாக பண்ணோம் அப்படின்னா ஒன்லி 1 எலமெண்ட் தான் ஆட் பண்ண முடியும். பட் அப்டேட் வழியாக பண்ணோம்னா மோர் தென் 1 எலமெண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அந்த இதை பார்ப்போம். SE1 டாட் ஆட். ஆட் வந்து ஒரே ஒரு எலமெண்ட் பண்ணலாம். பட் இதே நேரத்தில் அப்டேட் நம்ம கொடுத்தோம்னா அப்டேட் நிறைய லிஸ்ட் போடலாம். இப்போ வந்து இப்போ நம்ம பிராக்கெட் கர்ஸ்லி பிராக்கெட்குள்ள 6 7 9 7 9 ஸோ இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் SE1. ஸோ இப்போ 2 மெத்தட் இருக்கு.
அப்டேட் பண்ணுறதுக்கு. ஆடுனா அட்லீஸ்ட் ஒன்று தான் ஆட் பண்ண முடியும். பட் அப்டேட்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து நிறைய இது அப்டேட் பண்ணிக்கலாம். இதான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறாங்க. ஸோ ஆடுக்கும் அப்டேட்டுக்கும் உள்ளது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 6, 7, 8, 9 போட்டோம் இல்லையா. ஸோ ஆட் 8 பண்ணியிருக்கோம், அப்டேட் SE1. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன மெத்தட் அப்படின்னா ஆட் அப்டேட் 2 மெத்தட் வந்து இதில் உண்டு. இப்போ வந்து ரிமூவ் பண்ணுறது எப்படி அதில் வந்து அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ரிமூவ்னு ஒரு மெத்தட் இருக்குது, டிஸ்கார்டுன்னு ஒன்று இருக்குது, பாப்புன்னு இருக்குது, கிளியர்னு இருக்குது. இந்த 4 மெத்தட் வந்து தான் நம்ம வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த 4 மெத்தடில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மெத்தடுக்கு என்னென்ன யூசேஜ்னு பார்த்தோம்னா ரிமூவ் அப்படின்னா allows us to remove method allows us to remove a specific element from the set. It will raise a error if the element is not found in the given set. இப்போ ரிமூவ் வந்து என்ன அப்படின்னா இப்போ ரிமூவ் நான் கொடுக்குறேன். இப்போ நான் 12ன்னு கொடுக்குறேன். 12னா இந்த செட்டில் 12 இல்லை. ஸோ அப்போ அது எரர் காமிக்கும். ஸோ எரர் வருதா? பிகாஸ் என்ன அப்படின்னா அதில் இல்லை. அதே நேரத்தில் டிஸ்கார்டுன்னு கொடுத்தோம்னா அது இல்லைனாலும் எரர் காமிக்காது. ஸோ இப்போ எரர் காமிக்கல. ஸோ செட் இது வந்து என்னன்னா ரெண்டு இது ரிமூவ்க்கும் ஒன்று இருக்குது. SE1 ரிமூவ்னாலும் ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணும், டிஸ்கார்ட்னாலும் ரிமூவ் பண்ணும். பட் அந்த எலமெண்ட் அந்த செட்டில் இல்லை அப்படின்னா ரிமூவ் கொடுத்தீங்கன்னா எரர் வரும், பட் டிஸ்கார்ட் கொடுத்தீங்கன்னா எரர் வராது. ஸோ அதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். பாப்புனா என்ன பண்ணுன்னா இது நம்ம ஏதாவது ஒரு SE1.popன்னு கொடுத்தோம் அப்படின்னா ரேண்டமாக ஒன்றை வந்து ரிமூவ் பண்ணிடும். இதுதான் ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ பாப் வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் என்ன அப்படின்னா ரிமூவ் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி SE1.clear கொடுத்தோம்னா அதில் உள்ளது எல்லாமே கிளியர் ஆகிடும். இப்போ பிரிண்ட் SE1 கொடுத்தோம் அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ இப்போ வந்து என்னென்னா 4 மெத்தடில் கிளியர், செட்டில் வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ செட் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. எப்படி செட்டுன்னா என்ன அப்படின்னா ஒரு கோஸ்லி ப்ராக்கெட்குள்ளே கொடுக்கறது. இதில் என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டூப்ளிகேட் வந்து அலோவ் பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அன்ஆர்டர்டு, இது வந்து ஒரு ஆர்டர்டாகவே இருக்காது, இண்டெக்ஸ்டாகவும் இருக்காது இது வந்துட்டு. ஸோ இப்போ லிஸ்ட் டூப்பிள்ஸ்னால் ஈஸியாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா செட்டுன்னு கொடுத்தோம்னாலே அதை வந்து கன்வெர்ட் ஆகிடும். இது வந்து நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஆட் அப்டேட்டுன்னு 2 மெத்தட் உண்டு. ஆடுனா ஒரு சிங்கிள் எலமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம், அப்டேட்னா மோர் தென் 1 எலமெண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு 4 மெத்தட் இருக்குது. டிஸ்கார்டு, ரிமூவ் நம்ம போட்டோம் அப்படின்னா இப்போ அதில் இந்த எலமெண்ட் இல்லை அப்படின்னா இட் வில் கிவ் எரர்ஸ், பட் டிஸ்கார்டில் வந்து அந்த எரர் வராது. நெக்ஸ்ட் பாப் அப்படின்னா ரேண்டமாக ஒரு நம்பர் எலமெண்ட்டை வந்து அது ரிமூவ் பண்ணிடும். கிளியர் அப்படின்னா டோட்டலாகவே அந்த எலமெண்ட்டை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணும். இதுதான் செட்டோட இது. இப்போ செட்டு வந்து புதுசாக வந்து இன்னொரு மெத்தட் புதுசாக பண்ணுவோம் ஆப்ரேஷன்ஸ். என்ன அப்படின்னா நம்ம இப்போ மேத்ஸில் பார்த்தோம் இல்லையா, யூனியன் சொல்லிட்டு ஒன்று உண்டு. இதில் A யூனியன் B, A இன்டர்செக்ஷன் B அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ A is equal to 1, 2, 3, 4, 5. B is equal to 4, 5, 6, 7. இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா பிரிண்ட் A இப்படியும் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து A யூனியன் B ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுக்கும். இதுதான் A யூனியன் B. இது இப்படியும் பண்ணலாம், இல்லை பிரிண்ட் A டாட் யூனியன் B இப்படியும் கொடுக்கலாம். ரெண்டுமே ஒரே மெத்தட். ஸோ இது நம்ம ஆல்ரெடி படித்த மெத்தடில் ரெண்டையும் கம்பைன் பண்ணும், அதுதான் அந்த இது. இப்போ வந்து இன்னொன்று பிரிண்ட் A டாட் இன்டர்செக்ஷன் B அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டுலையும் எது காமனாக இருக்கோ அதை காமிக்கும். இதுதான் இன்டர்செக்ஷன். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் A யூனியன் B, A இன்டர்செக்ஷன் B அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்செப்ட் தான். யூனியன்னா ரெண்டுலையும் காமனாக ரெண்டையும் கம்பைன் பண்ணி காமிக்கும். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுல எது காமனாக இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணும். இதுதான் இன்டர்செக்ஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து அடுத்து
டிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கு. யூனியன் பி இன்டர்செக்ஷன் பி பார்த்தோம் இல்லையா, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் பி. ஏல இருக்கும் பட் பில இருக்காது, அதுதான் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். ஒரு செட்ல இருக்கும், இன்னொரு செட்ல இருக்காது. இது வந்து என்னன்னா பிரிண்ட் ஏ மைனஸ் பியும் கொடுக்கலாம். ஏ மைனஸ் பி அப்படின்னாலும் அது டிஸ்பிளே ஆகும். இப்போ 1 2 3 இங்க இருக்கு, செகண்ட்ல இல்ல. 4 5 6 7 இல்ல. ஸோ இது இல்லை அப்படின்னா இப்படி கொடுக்கலாம், பிரிண்ட் ஏ டாட் டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் பி இப்படி பண்ணலாம். அப்ப ஏல உள்ளது பில இல்லை. இல்லை அப்படின்னா பி டாட் டிஃபரன்ஸ் ஏ. ஸோ எப்படி கொடுத்தாலும் இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பில இருக்கும். ஸோ பில என்ன இருக்கு 6 7, ஏல இல்லை. ஸோ அதுவும் வந்து 6 7 வந்து ஏல இல்லாதது பில இருக்குது. அப்போ 4 5 6 7ல 4 5 அங்கே இருக்கு, 6 7 மட்டும் இல்லை. ஸோ மைனஸ் பியும் பண்ணலாம், இன்டர்செக்ஷன் டிஃபரன்ஸும் பண்ணலாம். பி மைனஸ் ஏ ஒரு செட்ல இருக்கும், இன்னொரு செட்ல இல்லை அப்படின்றது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். பைத்தான் ப்ரோக்ராம்ல ஒரு டிக்ஷனரி எப்படிலாம் நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு கர்ஸ்லி பிராக்கெட்குள்ள போடணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு எம்டி டிக்ஷனரி. இல்லை அப்படின்னா டிக்ஷனரி என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஒரு நேம் வச்சு, இப்போ ஒரு டிக்ஷனரியில் நேம் இருக்குது கோலன் எக்ஸ் 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 கமா ஏஜ் கோலன் 18. ஸோ ஒரு 18 ஏஜ். இப்போ இது என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ இன்னொரு டைப் ஆஃப் டிஃபைன் பண்ணலாம். டிக்ஷனரி டூஸ் ஈக்குவல் டு டிக்ஷனரி போட்டு ப்ராக்கெட்குள்ளே கொடுக்கலாம். நேம்ஸ் ஈக்குவல் டு ஒய் 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 கமா ஏஜ் ஈக்குவல் டு 18. ஸோ இந்த மாதிரியும் நம்ம டிக்ஷனரி வந்து இது பண்ணலாம். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் 0 டிக்ஷனரி 0 அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகுது, print dict 2. இப்போ இது என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ அந்த ஒவ்வொன்றும் வந்து ஒன்னொன்று நேம் என்ன ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ அந்த டிக்ஷனரி உள்ளது அப்படியே வருது. பட் எனக்கு இந்த நேம்ன்றது வேணாம், எக்ஸ்எக்ஸ்ன்றது மட்டும்தான் வேணும் அப்படின்னா அது வந்து எப்படி எலமெண்ட்டை வந்து கெட் பண்ணுறதுன்னு. இப்போ இது வந்து அந்த டிக்ஷனரியில் உள்ளது அப்படியே டிஸ்பிளே ஆகுது, நேம் ஈக்குவல் டு எக்ஸ்எக்ஸ்ன்னு. பட் எனக்கு அது டிக்ஷனரி உள்ளது மட்டும் வேணும்னா எப்படி கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது கெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் டிக்ஷனரி 1 நேம் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த நேம், அதோட நேம் மட்டும் நமக்கு அந்த வேல்யூ மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம பிராக்கெட்குள்ளே கொடுத்துக்கலாம் கமா. ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல நம்ம வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து கெட் பண்ணலாம். ஸோ இப்போ இல்லை இன்னொரு மெத்தட் இருக்கு அப்படின்னா ஏஜ் கமா 1 டாட் கெட் கெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதில் இந்த ஏஜ் கொடுப்போம் ப்ராக்கெட்குள்ள. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ணலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிக்ஷனரி எப்படி டிஃபைன் பண்ணுறது, இது எம்டியாக டிஃபைன் பண்ணுறது, இல்லை அஸ் இட் இஸ் நம்ம ஒரு நேம் வேணும் ஏஜ் வேணும்னா நம்ம நேம் அந்த கீ வேல்யூ கொடுத்து அதுக்குள்ளே பேர் கொடுக்கறது, இல்லை நோ வேணாம் எனக்கு அப்படின்னா இப்போ இந்த மாதிரி டிக்ஷனரின்னு போட்டு டிக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, மெத்தட் இருக்கு, இந்த மெத்தட் வழியாக நம்ம பண்ணுறது. ஸோ இந்த 3 மெத்தட் வழியாகவும் ஒரு டிக்ஷனரி வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபைன் பண்ணி முடிச்சாச்சு, அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் பண்ணுறது வந்து அஸ் இட் இஸ் அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். பட் எனக்கு அப்படி வேணாம், எனக்கு தனிப்பட்ட அந்த நேம் மட்டும் வேணும், ஸோ நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா அது எப்படி கெட் பண்ணுறது, அந்த டிக்ஷனரியில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எப்படி கெட் பண்ணுறதுன்னா dict1 நேம் அது ஒரு மெத்தட், இல்லைன்னா dict1 get ஏஜ். இப்போ இன்னொன்று வந்து அப்டேட் பண்ணுறோம். இப்போ டிக்ஷனரியோட 1ஓட 1 கமா கண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒன்று நான் கொடுக்குறேன், கண்ட்ரி ஈக்குவல் டு சப்போஸ் இந்தியா. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா என்ன வரும்னா அதையும் ஜாயின் பண்ணி வரும். ஸோ இப்போ நேம் ஏஜ் கண்ட்ரி. ஸோ இப்போ வந்து ஒரு எலமெண்ட் வந்து எனி டைம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நேமை வந்து டிஸ்பிளே பண்ணலாம், ஒரு எலமெண்ட் கெட் பண்ணலாம், கெட்டுன்ற மெத்தட் வழியாக பண்ணலாம், இல்லை டைரக்டாக பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டிக்ஷனரியோட டெஃபினிஷன்ஸ், அந்த ஒரு எலமெண்ட்டை கெட் பண்ணுறது. இப்போ நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்தோம்னா இப்போ டிக்ஷனரியில் வந்து
இப்போ கெட் பண்ணுறது பார்த்தாச்சு. இப்போ நம்ம டெலிட் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா சிட்டிஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ரீவியஸாக லிஸ்டாக பண்ண மாதிரி ஒரு ரிமூவ் ஐட்டம் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. டெல்னா என்ன பண்ணணும்னா இஸ் யூஸ் டு ரிமூவ் ஐட்டம் பை கீ, அந்த கீயை வச்சு ரிமூவ் பண்ணும். பாப்னா என்னன்னா இஸ் யூஸ் டு ரிமூவ் ஐட்டம் பை கீ, இட் ஆல்சோ ரிட்டர்ன் த வேல்யூ ஆஃப் த ரிமூவ் ஐட்டம். இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பாப் ஐட்டம்னா என்னன்னா ரிமூவ்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் அ லாஸ்ட் கீ வேல்யூ பேர். கிளியர்னா மொத்தமாக கிளியர் பண்ணும். ஸோ இதான் இந்த இடத்துல சொல்கிறோம் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னா ஒரு ஏஜ் வச்சு நம்ம வந்து அந்த இதை டெலிட் பண்ணலாம். இப்போ எனக்கு டெல் டெக்ஸ்ட் 1 எனக்கு கண்ட்ரி தேவையில்லை அப்படின்னா நான் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பிரிண்ட் கொடுத்தோம்னா அந்த கண்ட்ரி வந்து அதில் இருக்காது. ஸோ இது ஒரு மெத்தட் ஆஃப் ரிமூவிங். ஒரு ஐட்டத்தை எனக்கு வேணான்னு ரிமூவ் பண்ணுறது. நேம் ஏஜ் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம், அப்புறம் ஒரு கண்ட்ரின்னு ஒன்று ஆட் பண்ணோம், இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ரிமூவ். அதே சேம் டைம்ஸ் வந்து டெல்க்கு பதில் நான் என்ன பண்ணலாம்னா பாப் யூஸ் பண்ணலாம். ஸோ பாப் யூஸ் பண்ணால் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்போ அந்த ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ நான் போடணும். இப்போ பாப் வேல்யூஸ் ஈக்குவல் டு dict 1 டாட் பாப். இப்போ ஏஜ் நான் ரிட்டர்ன் பண்ணனா அதோட என்ன இதுன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் இப்போ பிரிண்ட் பாப் வேல்யூ. ஸோ இப்போ நான் வந்து என்னன்னா ஏஜ் வந்து 18ன்ற ஏஜை நான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்றத அது காமிக்குது. ஸோ இதுதான் பாப்டு. ஸோ ஒரு டெலிட் பண்ணலாம், அது வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. பட் பாப் மெத்தட் வந்து ஒரு வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ என்ன பண்ணும் அப்படின்றத காமிக்கும். இதுதான் பாப்டு ஐட்டம்ஸ். கிளியர்னா டோட்டலாக கிளியர் ஆகும். ஸோ அந்த 3 ஐட்டம்ஸ் சொன்னாங்க. ஒன்று வந்து டெல், பாப். பாப் ஐட்டம்ஸ்னா ரிமூவ் அண்ட் கீ அண்ட் வேல்யூ ரெண்டுமே கொடுக்கும். பாப் ஐட்டம்ன்றது பாப்புன்றது வேல்யூ மட்டும் கொடுக்கும். ஸோ இதுதான் இதோட மெத்தட்ஸ், ரிமூவிங் மெத்தட்ஸ் வந்து இது ஃபுல்லாகவே ரிமூவிங் மெத்தட்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு டிஃபைன் பண்ணுறது எப்படி, ஒரு எலமெண்ட்டை கெட் பண்ணுறது எப்படி, அந்த எலமெண்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ டிக்ஷனரியில் ஒரு எலமெண்ட் வந்து ஆட் பண்ணும் இல்லையா, இப்போ நேம் ஏஜ்குள்ள கண்ட்ரின்னு ஆட் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணலாம். இப்போ டெக்ஸ்ட் 1 வந்து ஏஜ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலாம். அப்படி போட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த இதை அப்டேட் பண்ணும். ஸோ இதை வந்து அப்டேட் பண்ணி 20ன்னு கொடுக்கும். ஸோ இது ஒரு மெத்தட் அப்டேட் பண்ணுறது. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ டிக்ஷனரியில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 எலமெண்ட்ஸ் 100 ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் கீ இன் dict 1 pop values equal to dict 1 of key. இப்போ பிரிண்ட் என்ன பண்ணுவோம்னா கீ கொடுத்துட்டு கமா கமா பாப் வேல்யூ அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஐட்டமா நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த இருக்கு இல்லையா, நேம் XX, ஏஜ் 20, கண்ட்ரி இந்தியா. ஸோ இப்போ இப்போ நெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நேம் XX ஏஜ் கொடுத்துட்டு ஒன்று போய் ஒன்றா கண்ட்ரி. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபார் லூப்பில் வந்து டிக்ஷனரியில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபார் லூப் ஓடது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா பிரிண்ட்ல வந்து லென்த் கண்டுபிடிக்கலாம். எப்பயும் போல வந்து லென்த், இப்போ லென்த் ஆஃப் த டிக்ஷனரி டிஸ்பிளே பண்ணும். இப்போ லென்த் ஆஃப் த டிக்ஷனரி 3 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இல்லை புதுசா இன் நாட் இன் சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. இப்போ ஒரு கீ வந்து அதுல அவைலபிளா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். நேம் இன் dict 1 அப்ப அப்படின்னா ட்ரூ அப்படின்னு கொடுக்கும். இருந்துச்சுன்னா ட்ரூ. ஸோ இப்போ நேம் நாட் இன் dict 1
ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நேம் வந்து ஒரு கீ வந்து எக்ஸிஸ்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ஷனரியில் செக் பண்ணலாம். சப்போஸ் நம்ம புதுசாக நேம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இஃப் நேம் எக்ஸிஸ்டா இருந்துச்சுன்னா டிக்ஷனரி வந்து நேம் வந்து ஆட் பண்ண வேணாம், வேற நேம் வேற ஏதாவது ஒரு கீ வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ இது வந்து டிக்ஷனரியில் உள்ள டீட்டெயில்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் உள்ள டேட்டா ஸ்ட்ரக்சரில் உள்ள எல்லாமே எடுத்தாச்சு. செட்டில் உள்ளது இப்போ டேட்டா செட்டில் வந்து எப்படின்னா லிஸ்ட், டுப்பிள்ஸு, டிக்ஷனரி, செட்டு எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இப்போ இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. வேற எதுவும் கிளாஸ் எடுக்கணும்னா அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.